பாபாவின் ஸ்பரிசத்தால் ஒற்றை தலைவலி குணமானது. திரு ராமச்சந்திர ஆத்மாராம் தார்கட்டின் மனைவி திருமதி சீதாதேவி தார்கட். திரு தார்கட் கடாவ் நூற்பு ஆலையில் நிர்வாக மேலாளராக ரூபாய் 4000 மாத சம்பளத்தில் பணிபுரிந்து வந்தார். திரு தார்கட் பிரார்த்தனை சமாஜத்தை சேர்ந்தவர். பிரார்த்தனா சமாஜம் உருவ வழிபாட்டை எதிர்த்து வந்தது. தார்கட் ஞானிகளையும் துறவிகளையும் வெறுத்து ஒதுக்கினார். திருமதி தார்கட் ஒற்றை தலைவலியால் பல ஆண்டுகாலம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாள். ஆங்கில, யுனானி மற்றும் ஆயுர்வேத சிகிச்சைகளை மேற்கொண்டும் பயன் ஏதும் இல்லை. வலியால் அடிக்கடி துடித்தாள். மும்பையின் புறநகர் பகுதியில் பாந்திராவில் வசித்து வந்த பீர் மௌலானா என்கிற பக்கிரியை சந்திக்குமாறு அவளது நண்பர்களும் உறவினர்களும் வற்புறுத்தினர். ஆனால் ஒரு முஸ்லிமை, அதுவும் ஒரு பெண், சந்திப்பதா என கேள்வி எழுந்தது. அனைத்தையும் புறக்கணித்துவிட்டு தன் மகன் ஜோதீந்திர தார்கட்டுடன் அவள் அவரை சந்தித்தாள். அவளை ஷீரடிக்கு சென்று பாபாவை தரிசிக்குமாறு கூறினார். தாயும் மகனும் அவர் அறிவுரை கூறியபடி ஷீரடி சென்றனர். ஷீரடியில் பாபா அவர்களை வரவேற்றார். அவள் அவரது கமல பாதங்களில் விழுந்து வணங்கினாள். பாபா தனது கைகள் நிறைய உதியை எடுத்து அவள் தலையில் பலமாக ஓங்கி தட்டினார். அதே சமயம் அவளை நோக்கி, இனி உன் வாழ்நாளில் ஒற்றை தலைவலியே வராது என்றார். அந்த நிமிடம் முதல் அவள் பாபாவின் தீவிர பக்தையானாள். சில மாதங்கள் சென்ற பின் அவள் தன் கணவர் ராமச்சந்திர ஆத்மாராம் தார்கட்டை ஷீரடிக்கு அழைத்து வந்தாள். அவரும் பாபாவின் தீவிர பக்தரானார். இவர்கள் இருவரை பற்றிய குறிப்புகள், பாபா இவர்கள் பால் நிகழ்த்திய லீலைகள் ஆகியவற்றை ஸ்ரீ சாய் சச்சரித்திரம் என்கிற புத்தகத்தில் அடிக்கடி பார்க்கலாம். பாபா கூறியபடி அவள் வாழ்நாளில் ஒற்றை தலைவலி திரும்ப வரவே இல்லை. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.